வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சி. தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற குக்கிங் வித்தவுட் ஃபயர் காம்படிஷன். நசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன். புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்த 11ஆம் வகுப்பு மாணவர்கள். நாசரத் அனெக்ஸ் பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற ஜப கூடுகை. இனி விரிவான செய்திகளை காணலாம். நசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 24/6/2026 அன்று டுகெதர் ஸ்ட்ராங் என்னும் தலைப்பை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான நிகழ்வு பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் முன்னாள் மாணவர் திரு விஜய் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டு நடந்தேறியது. பிரம்மாண்ட விழாவில் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள டாக்டர் ஆர் ரமேஷ்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மழலை குழந்தைகள் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் வரை கலந்து கொண்ட இந்நிகழ்வில் பள்ளியின் முதல்வர் வரவேற்புரை வழங்கினார். பரதநாட்டியம், தாண்டியா நடனம், நாடகம், சிலம்பம், வாலிபால் ஸ்கில்ஸ், ஏரோபிக்ஸ், ஹூப்ஸ், பிம்பாம் டான்ஸ், பிரமிட் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் விழாவிற்கு மேலும் மெருகூட்டின. எம்எல்ஏ அவர்கள் நிகழ்வை கண்டு உவகையடைந்ததோடு மழலை குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார். எம்எல்ஏவுடன் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. அறியாமையை அகற்றும் கல்வி பணி மட்டுமின்றி அறிவுபூர்வமாக சிந்திக்கும் நற்செயல்களை செய்து மாணவ சமுதாயத்திற்கு நற்பணியாற்றுபவர்கள் நாசரத் கல்வி குழுமத்தினர் என்று மனநிறைவுடன் பெற்றோர்கள் பாராட்டி மகிழ்ந்தனர். நிறைவாக நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். கடந்த 9/6/2026 மற்றும் 10/6/2026 ஆகிய தேதிகளில் திருவள்ளூரில் மாவட்ட அளவிலான டென்னிஸ் போட்டியில் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவி சி புனிஷா கலந்து கொண்டு தன் தனித்துவமான திறமையை நிரூபித்து 2வது பரிசை தட்டி வந்தார். அதனைத் தொடர்ந்து இம்மாதம் கடந்த 26/6/2026 மற்றும் 27/6/2026 ஆகிய தினங்களில் எம் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற 19வது ஆல் இந்தியா யோகா சாம்பியன்ஷிப் 2026 என்ற போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் 15 வயதிற்குட்பட்ட ஒற்றையர்கள் பிரிவில் சகஸ்ரா 2வது பரிசையும் ரேஷ்மி 3வது பரிசையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து 28/6/2026 அன்று பூந்தமல்லியில் அமைந்துள்ள SA பொறியியல் கல்லூரியில் மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவன் சர்வேஷ் 12 வயதிற்குட்பட்ட ஒற்றையர்கள் பிரிவில் கலந்து கொண்டு 3வது பரிசையும் 4ஆம் வகுப்பில் பயிலும் தருணிகா முதல் பரிசையும் தட்டி வந்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் தி நாசரத் அகாடமி பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் பிரீமியர் லீக் போட்டி நடைபெற்றது. இதில் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட குழுக்கள் களத்தில் இறங்கின. பல்வேறு பள்ளிகள் மற்றும் அகாடமிகள் அளவிலான மாணவர்களுக்கு நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் 14 மற்றும் 16 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த இந்த விளையாட்டு போட்டியில் எம் பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவன் ஸ்ரீ நிதிஷ் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் பெற்று எம் பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமையை தேடி தந்தார். பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று மணிமகுடங்களாக எம் பள்ளியில் விளங்கும் மாணவ மாணவியர்களை தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி ஊக்கப்படுத்தினார். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற குக்கிங் வித்தவுட் ஃபயர் காம்படிஷன். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு அவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அதன்படி 24/6/2026 அன்று 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு குக்கிங் வித்தவுட் ஃபயர் காம்படிஷன் நடைபெற்றது. பெரும்பாலான மாணவ செல்வங்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர்.
உடலுக்கு ஆரோக்கியமான பலவித சத்துக்கள் நிறைந்த நமது பாரம்பரிய சிறுதானியங்களான ராகி உருண்டை, திணை உருண்டை, அவல், நன்னாரி சர்பத், ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட் மிக்சர், கேரட் உருண்டை, மசாலா பொரி, இளநீர் பாயாசம், கோல்டு காஃபி, பிரெட் கேக், பர்கர், ரோஸ் மில்க் என பலதரப்பட்ட உணவு வகைகளை செய்து காட்டி தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர். அனைத்து உணவு வகைகளும் அருமையாக இருந்தது. கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் ஸ்கிரிப்சர் யூனியன் சார்பாக மாணவர்களை நல்வழிப்படுத்தும் நற்கருத்துரைகள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் மனதை நெகிழ வைக்கும் பொம்மலாட்டம், நடனம், நாடகம், நீதி கதைகள், உலக நிகழ்வுகள், அன்றாட வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் போன்றவற்றை சகோதர சகோதரிகள் எடுத்துரைத்தனர். மாணவ மாணவியரின் வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டியாய் இந்நிகழ்ச்சி கொண்டாட்டமும் குதூகலமாகவும் நடைபெற்றது. மணிமகுடமாக விளங்கிய இந்நிகழ்ச்சி ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் மிகுந்த வரவேற்பளித்தனர். நிறைவாக வாழ்க்கை பாதையை வடிவாக வழிநடத்த ஆசிகளை வழங்கி இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் பள்ளியின் முதல்வர். புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்த 11ஆம் வகுப்பு மாணவர்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை முடித்துவிட்டு புதிய கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பிற்கு மாணவர்கள் கடந்த வாரம் இம்முகத்துடன் வருகை புரிந்தனர். அவர்களை நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் திருமதி நான்சி அவர்களும் அவரது குழுவினரும் இணைந்து தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் வரவேற்றனர். அன்று பாடல்கள், நீதி கதைகள், நாடகம், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் சில செயல்முறை செயல்பாடுகளில் மாணவர்களை ஈடுபடுத்தி உற்சாகப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் பணிபுரியும் முனைவர் சிறில் அவர்கள் தொழில் வழிகாட்டுதல் குறித்து சிறப்பு கருத்தரங்கை மேற்கொண்டார். மாணவர்களுக்கு பல்வேறு தொழில் வாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றை அறிமுகப்படுத்தவும் தொழில் வழிகாட்டுதல் கருத்தரங்கினை தெளிவாக PPT மூலம் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து வேதாந்து நிறுவனத்தில் இருந்து அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் வருகை புரிந்து மாணவர்களின் தொழில் இலக்குகள் தொடர்பான முடிவுகள் எடுப்பதை குறித்து ஆலோசனை வழங்கினர். CBSE பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறைகள் குறித்தும் சிறப்பு தகவல்களை மாணவர்களுக்கு அளித்தனர். சிறப்பு விருந்தினர்களையும் பயிற்சி வகுப்புகளை மேற்கொண்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றதோடு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி விடை பெற்றார். நாசரத் அனெக்ஸ் பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற ஜப கூடுகை. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு 27/6/2026 அன்று ஜப கூடுகை தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களின் தலைமையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. JGI மினிஸ்ட்ரியைச் சேர்ந்த போதகர் சால்மன் நவீன்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்தார். பாடல்கள், துதி ஆராதனை, காட்சிகளை தொடர்ந்து செய்தி வாயிலாக போதகர் வழங்கினார். தனது வாழ்வில் தேவன் தனக்கு செய்த மகத்தான செயல்களை கூறி வேத வசனங்களில் இருந்து 3 தலைப்புகளை மையமாக கொண்டு பல உயிரோட்டமான காட்சிகளுடன் தனது செய்தியை பகிர்ந்து கொண்டார். இறுதியாக இறை ஆசியுடன் கூட்டம் இனிதே நிறைவு பெற்று ஆசிரியர்களுக்கான தனி ஜெபம் ஏறெடுக்கப்பட்டன. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.